ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஸ்டட்ஸ் அல்லது எஸ்எம்கேவோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக ஒரு வீடியோவை பாருங்க. இது என்னோட எஃபர்ட் கொஞ்சம் போடுறேன், அதுக்கேற்ற ரிவார்டா நான் பார்க்கறதுனால. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணோம். நீங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் எடுத்துக்க கூடாது. இது முழுக்க முழுக்க என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஒப்பீனியனை தான் தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு பொருந்தும், பொருந்தாம போகலாம இருக்கலாம். ஸோ அதனால இதை ஒப்பீனியனா மட்டும் எடுத்துக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா எடுத்துக்காதீங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஹெல்மெட் மேக்கர்ஸா இருக்காங்க. ஸோ எஸ்எம்கே அது மட்டும் பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஸ்டட்ஸ் பிராண்ட்ல ஹெல்மெட்ஸ் விற்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த ஸ்டட்ஸ் பிராண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்டே ஆகும். எஸ்எம்கே இன்டர்நேஷனல் பிராண்ட் அல்ல பிரீமியம் செக்மெண்ட் மார்க்கெட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் இந்தியால மட்டும் இல்லாம 70 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஸ் ஆஃப் 31st August 2025 டேட்டா படி. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா பினான்சியல் 2024ல கிட்டத்தட்ட மார்க்கெட் ஷேர் 27%, வால்யூம் ஷேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வால்யூம்ல 27%, வேல்யூல 25% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி ஜூன் 30, 2025 டேட்டா படி 1.63 மில்லியன், அதாவது இந்தியால மட்டும் இந்த பிராண்ட் கீழே செல் பண்ணியிருக்காங்க. இதே வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 7.07 மில்லியன் ஹெல்மெட்டை இந்த கம்பெனி வித்திருக்காங்க. இந்த கம்பெனியில பெரிய அளவுக்கு டெப்ட் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. ரெவன்யூ க்ரோத் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு 2023 2025 இருந்து. இந்த காலகட்டத்துல இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் இவங்க டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ல 50% அளவுக்கு இருக்குங்க. நீங்க உங்க பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தாலே தெரியும், அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது இவங்க மார்ஜின்ஸை பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங் குவார்ட்டர்ஸா எதெல்லாம் இருக்குன்னா Q3 அண்ட் Q4. ஸோ வரக்கூடிய ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு ஃபெஸ்டிவ் சீசனால. அதனால ஸ்டாக் பிரைஸ் மூமெண்ட் கொஞ்சம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பக்கம் வர ரிசல்ட்ஸ் தான் இந்த கம்பெனியோட உண்மையான பிக்சரை காட்ட போறதா இருக்கு. என்டையர்லி OFS IPO இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரெவன்யூல 20% எக்ஸ்போர்ட் ரெவன்யூவா இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம 15% ரெவன்யூ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் OEM என்டிட்டிஸ் கிட்ட இருக்கு. லைக் இந்த மாதிரி கவர்மெண்ட் கேன்டீன்ஸ் எல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு 15% அளவுக்கு ரெவன்யூ இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸ், அது கவர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 35% லாக்ல இருக்கு ரெவன்யூல இந்த கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போஸ்ட் IPO பேசிஸ்ல 28 டைம்ஸ் earnings கேட்கறாங்க. ஸோ இந்த கம்பெனி கடந்த 3 வருஷத்துல growth கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஃபுல்லி பிரைஸ்ட் IPO தான் பாக்குறேன். இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுவும் டேபிள்ல வைக்காதலோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிளஸ் இவங்களோட RHP நீங்க எடுத்து பார்த்தா கூட சரி, அடுத்த ஒரு 4-5 வருஷத்துல வெறும் 5% CAGR தான் இந்த மார்க்கெட் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஹைலி growth இல்லாத இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு 28 டைம்ஸ் earningsங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி பிரைஸ்ட் ஐபிஓ பாக்குறேன். இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜிஎம்பி பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு 9.91% அளவுக்கு இருக்கு. மற்ற 2 IPOs நிறைய ஜிஎம்பியை கொண்டு போறாங்க. ஸோ இந்த கம்பெனி என்டையர்லி OFS கொஞ்சம் வீக் டிமாண்ட் இருக்கிற மாதிரி தெரியுதுனாலயோ இந்த ஜிஎம்பி தெரியுதுன்னு சொல்லி ஒரு டவுட்டும் எழுது. ஒரு ஷேருக்கு 58 ரூபாய் லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஓவராலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ பிரீமியம் செக்மெண்ட்டுக்கு ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க, நார்மல் செக்மெண்ட்டுக்கு ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிடரபிள் அமௌண்டா இருந்திருக்கு. கடந்த 3 வருஷத்தை எடுத்து பார்க்கும்பொழுது டாப் லைனும் சரி பாட்டம் லைனும் உயர்ந்திருக்கு. கடன் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. கன்சிடரபிளா கேஷ் அமௌண்ட் கையில இருக்கிற கம்பெனியாவும் இருக்காங்க. ஆனா என்டையர்லி OFS IPO இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ஃபேன்சி பிசினஸ் இல்லாததுனாலையும் வெறும் 28 டைம்ஸ் earnings
அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாக்குற மாதிரி தெரியும். ஆனா இவங்க பிசினஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்டு வேல்யூவேஷனா கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரு காரணங்களையும் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டரா நீங்க இருந்தீங்கன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண போற லாங் டேர்ம் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டரா நீங்க இருந்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் கன்சிடர் பண்றது நல்லா இருக்கும். இல்ல எனக்கு ஒரு 10% அளவுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கு ஜிஎம்பில, நான் கண்டிப்பா இன்வெஸ்ட் தான் பண்ண போறேன், நான் யூஸ் பண்ற ஹெல்மெட்ஸே ஸ்டட்ஸ் அண்ட் எஸ்எம்கே ஹெல்மெட்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் கூட ஓஎஃப்எஸ் கொஞ்சம் வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச்சா இருக்கறனால ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்றது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.